Hi friends, வெனஸ்டே வந்து நம்ம வீட்டில் நான்வெஜ் தான் எடுத்திருந்தோம். பார்த்திங்கன்னா மட்டனும் சிக்கனும். மட்டன் வந்து நம்ம கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கனையும் அதே மாதிரி கழுவி விட்டுட்டு சிக்கனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் செய்யலான்னு சொல்லிட்டு மசாலா எல்லாமே நல்லா மேக்னேட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. பிரியாணி இலை போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கோங்க. புதினா கொத்தமல்லியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. மட்டனை வந்து நல்லா கழுவி விட்டுட்டு எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் இது கூட போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விடுங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. இப்போ வந்து உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிளறி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு 5 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றலாம். நான் வந்து தேங்காய் ஊற்றலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். ஒரு கடாய் வச்சுட்டோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கிறோம். அதையும் இது கூட போட்டுட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். கூடவே வந்து உப்பும் போட்டுக்கலாம். இப்போ வந்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கி விடுங்க. தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து சிம்லேயே வேக வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. கொத்தமல்லியை போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி மதிய லஞ்சுக்காக சுட சாதம், அதுக்கப்புறம் கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு, ஆந்திரா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ரசம். இதுதான்